வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களே, மதிப்புமிக்க ஆணையர் அவர்களே, சக மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க நமது பெருநகர சென்னை மாநகராட்சியின் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நேற்று முன்தினம் மிக சிறப்பாக தாக்கல் செய்யப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பான வழிகாட்டுதலிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் உந்துதலிலும் நமது மாநகராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருகிறது. இந்த 2025-26 நிதிநிலை அறிக்கையில் நமது மொத்த வரவு ரூபாய் 8,267.17 கோடியாகவும் செலவு ரூபாய் 8,004.70 கோடியாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது வருவாய் குறைபாடு கடந்த ஆண்டை விட பெரும் அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறப்பான அம்சம் என்னவென்றால் மாநகராட்சியின் வருவாய் தொடர்ந்து அதிகரித்து ரூபாய் 3,186 கோடியை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. மேலும் குறிப்பாக சொத்து வரி மூலம் ரூபாய் 2,020 கோடியும் தொழில் வரி மூலம் ரூபாய் 600 கோடியாகவும் மாநில நிதிக்குழு மானியமாக ரூபாய் 1,150 கோடியும் பெறப்பட்டுள்ளது. இவை சிறப்பான நிதி மேலாண்மையை எடுத்து காட்டுகிறது. நமது பெருநகர மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த 2025-26 நிதியாண்டு சிறப்பு திட்டங்களாக பேருந்து சாலைகள் மேம்பாட்டுக்கு ரூபாய் 628.35 கோடியும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கு ரூபாய் 1,032.25 கோடியாகவும் திடக்கல்வி மேலாண்மைக்கு ரூபாய் 382 கோடியும் கட்டட உட்கணிப்பு மேம்பாட்டுக்கு ரூபாய் 413.63 கோடியாகவும் சிறப்பு திட்டங்களுக்கு ரூபாய் 179.03 கோடியாகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன். மேலும் சிங்கார சென்னை 2.0 திட்டம், நகர்ப்புற சாலைகள் மேம்பாடு திட்டம் ஆகியவற்றின் மூலம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலில் மேற்கொள்ளப்படும் அனைத்து பணிகளும் சென்னை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. கடந்த 2024-25 நிதியாண்டில் நிறைவேற்றப்பட்ட மேயர் அறிவிப்புகள் கடந்த 2024-25 நிதியாண்டில் மேயர் அறிவிப்புகளில் 51% நிறைவேற்றப்பட்டும் 44% நிறைவடையும் நிலையில் இருப்பது மிக சிறப்பாகும். குறிப்பாக கல்வித்துறையில் 1,19,545 மாணவர்களுக்கு ரூபாய் 7.30 கோடி மதிப்பில் சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமராக்கள் 255 பள்ளிகளுக்கு வழங்கப்படும் பணி முன்னேற்றத்தில் உள்ளது. 56,805 மாணவர்களுக்கு காலணிகள் மற்றும் காலுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. மீது முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் காரணமாக ஸ்ட்ரென்த் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் போன்ற திட்டங்கள் மூலம் 80 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். 11ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கும் நீட் தேர்வுகள் சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஒன்று. சுகாதாரத்துறையில் மாண்புமிகு துணை முதலமைச்சரின் அறிவுறுத்தல் பேரில் கத்திவாக்கம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் 10 படுக்கைகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாதம் மார்ச் இறுதிக்குள் 16 UCHs மற்றும் 3 24 மணி நேர மகப்பேறு மருத்துவமனைகளில் 38 CTC கருவிகள் கொள்முதல் செய்து பயன்பாட்டிற்கு வரும் பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இது மகளிர் நலனில் அக்கறையுள்ள ஆட்சி என்று மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதேபோல் மழைநீர் வடிகால் துறையில் 9 நீர்நிலைகளை புனரமைப்புக்கும் பணி ரூபாய் 7.08 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. பூங்காத்துறை வாயிலாக 2,63,742 மரக்கன்றுகள் நடப்பட்டு இந்த ஆண்டு மட்டும் 68,815 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன என்பது மிகப்பெரிய சாதனையாகும். மேலும் 34 விளையாட்டு திட்டங்களை மேம்படுத்தும் பணி ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் முன்னேற்றத்தில் உள்ளது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. 200 வார்டுகளிலும் ஒரு தெரு தேர்வு செய்யப்பட்டு குப்பைகளை 100% விழிப்புணர்வு திட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவது மிக சிறப்பான முன்னெடுப்பாகும். விரைவில் இவை அனைத்து தெருக்களிலும் கூடுதலான தெருக்களில் பின்பற்ற மாநகராட்சி அதிகாரிகள் திட்டம் வகுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சாலைத்துறையில் ரூபாய் 404 கோடி மதிப்பீட்டில் 4,250 சாலைகள் மற்றும் நடைபாதைகள் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது.
இப்பணியினை விரைந்து முடிக்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாதனைகள் அனைத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களின் அயராத உழைப்பின் பலனாகும். 2025-26 நிதிநிலை அறிக்கை பல புதிய உயரங்களை நோக்கி செல்லும். கல்வி கண் போன்றது என்ற கூற்றிற்கேற்ப நமது பட்ஜெட்டில் கல்விக்கு முன்னுரிமை அளித்துள்ளோம். போட்டித் தேர்வுகளில் நமது மாணவர்கள் சிறந்து விளங்க ரூபாய் 40,50 லட்சமும், ஊக்கத்தொகை, செய்தித்தாள் வாசிப்பு மற்றும் அறிவுத்திறன் போட்டிகளுக்கு ரூபாய் 86,70 லட்சம் மற்றும் வளமிகு ஆசிரியர் குழு அமைத்து தேர்வு பயிற்சிகளுக்கு ரூபாய் 75 லட்சம் ஒதுக்கியுள்ளோம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் சென்னை பள்ளி மாணவர்கள் தங்களது கனவுகளை எட்டுவதற்கான மிக சிறந்த திட்டங்களை நாம் உருவாக்கி வருகிறோம். அதேபோல் 141 புதிய உடற்கல்வி ஆசிரியர்கள், 29 மேல்நிலைப் பள்ளிகளில் நவீன விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு தரமான தடகள காலணிகள் வழங்கும் திட்டங்களால் நிச்சயம் நாம் சென்னையில் பல ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உண்மையான பொருளாதார சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் வகையில் 15 மண்டலங்களில் பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு மையங்கள் ரூபாய் 7,50 கோடி செலவில் நிறுவுகிறோம். இந்த மையங்கள் வெறும் பயிற்சி அளிப்பது மட்டுமல்ல, அவை பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய கதவுகளை திறக்கும். முதியோர்களுக்கு சிறப்பு நல மையங்கள், நவீன தகன மேடைகள், டிஜிட்டல் மருந்து காப்பகங்கள் மற்றும் மகப்பேறு மையங்களில் உயிர் காக்கும் கருவிகள் என பெருநகர் சென்னையின் ஒவ்வொரு குடிமகனும் தரமான சுகாதார சேவைகளை பெறுவதை உறுதி செய்திருக்கிறோம். 200 நவீன பேருந்து நிழற்குடைகள், மேம்படுத்தப்பட்ட பேருந்து முனையங்கள், 150 புதுப்பிக்கப்பட்ட விளையாட்டு திறன்கள், வாசிப்பு மண்டலங்களுடன் கூடிய பூங்காக்கள், சென்னையில் ஒவ்வொரு மூலையிலும் மாற்றம் காணும் வகையில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள மிக சிறப்பான பட்ஜெட் ஆகும். வாட்ஸ்அப் அடிப்படையிலான சேவைகள், டிஜிட்டல் ஸ்மார்ட் மார்க்கெட்டிங், 100 நவீன மின்னணு அறிவிப்பலைகள். சென்னை இன்று டிஜிட்டல் யுகத்தின் முன்னிலையில் உள்ளது. தொழில்நுட்பத்தின் சக்தியை எளிய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவே சிறப்பான திட்டங்களை வகுத்து வருகிறோம். மக்களின் தேவைகளுக்கு செவிசாய்க்கும் வகையில் மாண்புமிகு மேயர் சிறப்பு நிதி ரூபாய் 3 கோடியிலிருந்து ரூபாய் 4 கோடியாகவும், மாமன்ற உறுப்பினர்கள் மேம்பாட்டு நிதி ரூபாய் 50 லட்சத்திலிருந்து 60 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியாளர்களால் மாநகராட்சிக்கு ஏற்படுத்தப்பட்ட கடும் நிதி நெருக்கடியான சிறப்பாக கையாண்டு இந்த பட்ஜெட்டை தயாரித்து தாக்கல் செய்த வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் அவர்களுக்கும், இதற்கு உறுதுணையாக இருந்த மேயர், துணை மேயர், ஆணையர் மற்றும் அதிகாரிகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்ஜெட்டின் மூலம் நாம் சென்னையை வெறும் மாநகரமாக அல்ல, கனவுகள் நிறைவேறும் நகரமாக மாற்றுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நம்முடைய சென்னை நம்முடைய பெருமை என்ற தாரக மந்திரத்துடன் சென்னையை உலகளவில் ஒரு முன்மாதிரி நகரமாக மாற்றுவோம். இறுதியாக நான் இந்த மாமன்ற கூட்டத்தில் பல முறை வலியுறுத்திய வீட்டு நாய்களுக்கு வாய்க்கவசம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றியதற்கு ஆணையர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையில் வந்த செய்தி, பத்திரிகையில் கடந்த 2 நாளாக வந்துகிட்டு இருக்க செய்தி, அதை நிறைவேற்ற நன்றி, நிறைவேற்றலாம், நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.